குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேர்ல ஒரே அடி, மண்டை ரெண்டா பொழந்துச்சு. எத்தால கட்டம்னா வாயால கட்டம் சொல்லுவாங்க. வாயு அடக்கி வச்சுக்கணும். வாடகை வாயி, விபச்சாரி வாயி, அரசியல் விபச்சாரியா இருந்தா இப்படிதான் ஊரே சேர்ந்தடிக்கும். வீட்டில் அடங்காதவன் ஊர்ல அடங்குவானாம். அது வேற யாரும் இல்லை, அந்த நாரவாயன், அரசியல் விபச்சாரி, பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூட் நாரவாயன், அந்த நாஞ்சில் சம்பத்து. ஆமா, நாஞ்சில் சம்பத்து இஷ்டத்துக்கு பேசுறது. ஆமா, யாரை பார்த்தாலும் அவன் இவன், அவன்லாம் ஒரு ஆளே இல்லை. என் முன்னால் அவன்லாம் ஒரு ஆளே இல்லை. அவனுக்கு திருக்குறள் ஒண்ணு தெரியுமா? தமிழ் என்ன மாதிரி பேசுவானா? ஏன் மாதிரி உனக்கு அரசியல் தெரியுமா? இவன் பேசுறது நாஞ்சில் சம்பத்து மக்கள். இவனோ பெரிய ஆள் மாதிரி என்ன மாதிரி பேசுவானா? நேத்து முகப்பேர்ல பிஹைண்ட் வுட்ஸ் யூடியூப் சேனல் சார்பா அரசியல் விவாத மேடை நடந்துச்சு. இப்ப நடக்கும் இல்ல, டிவில எல்லாம் விவாத மேடை நடக்கும்ல, அந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேஜ் விவாத மேடை அது முகப்பேர்ல பிஹைண்ட் வுட்ஸ் சார்பா நடந்துச்சு. திமுக சார்பா கொள்கை பொறுப்பு இணை செயலாளர் ராஜீவ்காந்தி கலந்துக்கினாரு. டிவிகே சார்பா இவன் கலந்துக்கலாம். அரசியல் விபச்சாரி நாஞ்சில் சம்பத்து இஷ்டத்துக்கு பேசுறான். இவன் ஆளுங்கட்சான், இவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இஷ்டத்துக்கு பேசுறான். உக்காடி இவன் போவாத கட்சிக்கு தானே. நான் குடியாத்துக்கு போன மாதிரி ஒரே கட்சியா இவன் திமுக இருந்தான். திமுக இன்னொரு அரசியல் விபச்சாரி இருக்கான், கோபால்சாமி. ஒரு கோமாளி கோபால்சாமி புள்ள துரை வையாபுரி, துரை வைகோ. அவனும் இவனை மாதிரி ரூல்ஸ் ஆக்குறான். ரூல்ஸ் சேர்க்கிறான். திமுக இருக்கும்போது வைகோவும் நாஞ்சில் சம்பத்தும் ஒரு கூட்டம். அப்புறமா அந்த வைகோ கட்சி இருந்து நான் தான் சொன்னா கட்சி விட்டு நீக்கி போட்டுமா. அப்புறம் மதிமுக போனான் நாஞ்சில் சம்பத்து. மதிமுக போனான். மதிமுக போய் கொள்கை பொறுப்பு அங்க இவன் மட்டும் கூட்டம் பேசினான். இவன் மட்டும் கூட்டம் பேசி கட்சியில வைகோ ஒரு ஆளே கிடையாது, நான் தான் மதிமுக. வைகோ இவனை கட்சி விட்டு நீக்கி போட்டான் வந்தாரு. அப்புறம் அங்கங்க பொறி சுத்தி இருந்தான். இலக்கிய கூட்டங்கள், கோயில் நிகழ்ச்சிகளில் பேசினான். துட்டு குத்தாங்க. ஐட்டம் தானே, ஐட்டுக்கு தேவை பணம். பாவம், அதுங்களாவது வைத்து பொழப்புக்காக. இவனுக்கு என்ன ஆகுது? கம்மி ஐட்டம் தானே இவன். ஆமா, லாட்ஜில் ரூம் புக் பண்ணிட்டு கேட்ட ரேட்டு கொடுத்துட்டா வந்துருவான். ஐட்டம் தானே இவன். மதிமுக நீக்கணும்னே அங்க சுத்தினேன்ட்டு அப்புறமா அதிமுக அது ஒரு டூ புட்டான் பாருங்க. இவன் என்ன விட்டான்னா, எனக்கு அம்மா ஜெயலலிதா போன் பண்ணா. யாரு? ஜெயலலிதா இவனுக்கு போன் பண்ணிச்சான். அம்மையார் சொல்லி ஜெயலலிதா எப்படி கடவுளே வந்து ஹாஸ்பிட்டல்ல நின்னா கூட நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க அம்மா. ஜெயலலிதா சொல்லிச்சான், எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டாங்க அம்மா, எனக்கு அது சரி வராதுன்னு சொன்னேன். கால ஒளி இவன் சொன்னானா ஜெயலலிதா, நாஞ்சில் சம்பத் ஜெயலலிதா கிட்ட. இன்னும் அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னா, போன் உங்க அம்மா கிட்ட கொடுனாங்களாம். அவங்க அம்மா பேசினாங்களாம், அவங்க மனைவி போய் அழுதுட்டாங்களாம். அப்புறமா இவர் போய் கட்சியில சேர்ந்துட்டாங்க. அந்த கட்சியில போய் சேர்ந்தான். அவன் கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் பதவியும் இனோவா காரும் கொடுத்தாங்க. அங்க போய் துணைன்னு என்ன பண்ணிட்டான், அந்த அம்மா ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது பேனர் வச்சு அந்த பேனர் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. அப்ப அந்த ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க அந்த டிவியில, நாங்க உங்க அம்மா ஜெயலலிதா போகும்போது பேனர் விழுந்து ஒருத்தர் இறந்துட்டாரு என்ன. அதுக்கு அவன் சொன்னான், ஒரு ஏழை நடந்து போகும்போது தெருவுல 4 நெருப்புகள் நசுக்கப்பட்டுதான் சாகணும்னு ஜெயலலிதா வேணான்ட்டான். அது உன்னை பொறுப்புல தூக்கிச்சு. அப்புறம் அந்த அம்மா அப்பா செத்து போட்டாங்க. அப்புறமா என்ன பண்ணா, கொஞ்ச நாள் எடப்பாடி எட்டி பார்த்தான், அப்புறம் ஓபிஎஸ் எட்டி பார்த்தான், அப்புறமா டிடிவி கிட்ட வந்துட்டான். அப்புறம் அங்க இங்க சுற்றி டிடிவி கிட்ட இருந்து வெளியே வந்துட்டு என்ன பண்ணிட்டான், திமுக மேடையில ஏதோ ஒரு மேடையில போய் திராவிட இயக்க பேச்சாளர்னு பேசினான். நேரம் எங்க எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் காலில் போய் விழுந்தான். தம்பி, திமுக இருந்து அந்த வீணா போனவன் வைகோ கூட இருந்து அந்த ஆள் கூட மதிமுக போனேன். மதிமுகல எனக்குதான் செல்வாக்கு அதிகம்னு என்னை கட்சி விட்டு நீக்கி போட்டான். அங்கங்க கோயில்ல பேசினேன், உண்டை கட்டி சாப்பிட்டு கோயில்ல, பெருமா கோயில உண்டு கட்டி சாப்பிடுவேன், அனுமார் கோயில உண்டு கட்டி சாப்பிடுவேன். அப்புறமா இலக்கிய நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவாங்க, போய் பேசுவேன் தம்பி, இதை டிவியில பேசுவேன். அதிமுக போனேன். அதிமுகல அங்கேயும் ஒண்ணு இல்லாத ஆயிட்டேன். இப்போ உங்ககிட்ட வந்துக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, கூட்டம் போனோம்னே அண்ணன் உதயநிதி பாவம் என்ன பண்றது நான் சொல்லி இளைஞரனை சொல்லி இவனுக்கு எல்லா கூட்டம் வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லா கூட்டம் பேசினே இருந்துட்டு நல்லா காசு சம்பாச்சா மந்திரிட நல்லா துட்டு வாங்கினா. எங்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லை, அவனுக்கு தான் கூட்டம் ஆச்சா.
அப்புறமா என்ன பண்ணான், ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பிச்சு நாய் அந்த பக்கம் திரும்பி ஐட்டம் தானே, ஐட்டம் அங்கங்க போவேன்ல, ஐட்டம் அது ஐட்டம் தானே. அது இந்த ரூம்ல ஒருத்தன் கூட இருக்கும், பக்கத்து ரூம்கார பணம் அதிகமாக கொடுத்தா பக்கத்து ரூம் போவோம், அதை பக்கத்து ரூம்கார அதிகமாக பணம் கொடுத்தா அந்த பக்கத்து ரூம் போவோம், அதை பக்கத்து ரூம்கார அதிகமாக பணம் கொடுத்தா அங்க போவோம். ரூம் பாய்க்கிறான் பார், சர்வீஸ் பண்ணிருப்பான் பார், அந்த ரூம் பாய்க்கு 2 கோடி ஆர்டிஸ்ட் பண்ணிட்டான், அந்த ரூம் பாய் கிட்ட இப்போ ஐட்டம் தானே. ஜோசப் விஜய்ன்னு கத்த ஆரம்பிச்சான். அப்புறமா என்ன பண்ணிட்டான், இங்கிருந்து அங்க போயிட்டான். அங்க போயிட்டு இஷ்டத்துக்கு பேசுறான் திமுக தளபதி, அவன் இவன் அண்ணன் உதய நல்ல சாவியாடா, உதயநிதியை பேசுறியா, அண்ணன் உதயநிதியை தளபதி உயிர் காப்பாத்த இஷ்டத்துக்கும் பேசுறான், எடப்பாடி பேசுறான், என்ன இஷ்டத்துக்கு பேசினேன். இன்னைக்கு என்னன்னு கேட்டா, நேத்து முகப்பேர்ல பிஹைண்ட் உட்ஸ், முகப்பேர் பிஹைண்ட் உட்ஸ்ல அரசியல் விவாத மேடையில பேசினது என்ன பண்ணிட்டான், இஷ்டத்துக்கு திமுக பேசுறான். ஆளுங்கட்சி என்னடா நம்மள யாரும் என்ன பண்ணுங்க, தேவடியா பசங்க என்ன சொல்றான் ஒரு வார்த்தை, தேவடியா பசங்க விபச்சாரிக்கு பிறந்தவங்க, அவிசாரிக்கு பிறந்தவங்கன்னு பேசலாம் பாரு. அதாவது நாஞ்சி சம்பத் உனக்கு தெரியாது, உன்னுடைய நாரவாயா அரசியல் விபச்சாரி, பிராஸ்டியூட், பொலிட்டிக்கல் பிராஸ்டியூட். ஆளுங்கட்சி இருக்கும்போது தொண்டம் வெளியே வர மாட்டான், அதுக்கெல்லாம் வேற ஆளுகிறாங்க. எதிர்கட்சின்னா தொண்டம் வெளியே வரும், இந்த துண்டை போட்டுன்னு வெளியே வருவான் என்ன மாதிரி, அப்பதான் வெளியே வருவான். ஒரு தொண்டனும் 1000 ராணுவ வீரர் சமம். ஆளுங்கட்சியில எங்க முன்னால் நிக்க முடியாது. இன்னைக்கு திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுல டிவிக்கு ஆட்சி நடக்குது, ஆனா அரசியல் கட்சியில ஸ்ட்ராங்கா இருக்கிறது டிஎம்கே தான். என் தலைவன் தளபதி ஸ்டாலின், என் தலைவன் உதயநிதி ஸ்டாலின், என் இளைய தலைவன் உதயநிதி ஸ்டாலின். இவன் இஷ்டத்துக்கு பேசினதான் தகராறாவது. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால, ரோட்ல போற ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க, கூட்டம் தகராறு ஆகுதுங்க. தகராறாகி பயங்கரமா தகராறாகி கூட்டம் போது மேடையில ஓடி ஒளிகிறோம், மேடையில கூட்டம் ஏறிச்சு. ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க, மேடையில கூட்டம் ஏறணும்னு அந்த பொதுமக்கள் யாரோ என்ன பண்ணாங்க, பொதுமக்கள்ங்க என்ன பண்ணாங்க, ஒரு சேரை இப்படி எடுத்தா, இப்படி ஒரு சேரை எடுத்து ஓடுறான் ஒருத்தன், அப்படியே ஓடுறான், சேரத்துன்னு ஓடுறான், நாஞ்சி சம்பத் ஓடுறான். போய் யாரோ ஒரு பொதுமக்கள் தெருங்க போறவன் அப்படி சேருக்கு நாஞ்சி சம்பத் தலையில நச்சு வச்சான். மண்டை 2 பொழுதுருச்சு, மண்டை 2 பொழுதுருச்சு. ஹாஸ்பிட்டல் எடுத்து ஓடிக்கிறாங்க. நீ மேடையில என்ன ஆனாலும் பேசுவியா? முதல்ல நீ கொள்கைவாதியா? பிஹைண்ட் அவுட் மேடையில உதவாங்க. இது வரைக்கும் யாருன்னா சண்டை நடந்திருக்குது, நாங்கெல்லாம் கூட கலந்துட்டு இருக்கோம், சண்டை நடந்திருக்குது. ஆனா ஊரே வந்து அடிக்கல. அதான் சொல்றது, வீட்டுல அடங்காதவங்க ஊர்ல அடங்குவான். ஊரே வந்து அட்டிச்சு சொன்ன, பொதுமக்களே அட்டிச்சு. அவ்வளோ பேச்சு. என்னடா உனக்கு தகுதிக்குது என் தலைவன் அண்ணன் தளபதி ஸ்டாலினை பேசுறதுக்கு, என் தலைவன் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதிக்குது? எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசலாமாடா நீடே? ஏண்டா உனக்கு எவ்வளவு காசு விட கொடுத்துருப்பாரு, எத்தனை கூட்டம்டா உனக்கு இளைஞர் நண்பர்கள் கூட்டம் நடத்திருப்பாங்க. பேவரிசி நாய எவ்வளவு சம்பாதிச்சான் தெரியுமா? அவ்வளோ அநாகரிகமா பேசுவான். திமுக அழிஞ்சிடும் அவன் சொல்றான். இவனும் அந்த செருப்பு சங்கம்னு ஒருத்தருப்பான் பாவம். அவன் அவனுக்கு ஒரு ஆனா அது என்ன சொல்லக்கூடாது, அந்த நோய் வெளியே சொல்லக்கூடாது, அந்த செருப்பு சங்கம்னு சொல்றான்ல இவன் அந்த செருப்பு சங்கம் கூட ஒன்னு இருக்கும் மாலத்தீன்னு, அது இவன் செட்டப், செருப்பு சங்க செட்டப். இவங்க 3 பேர் கலந்துக்கின்னு பேசுறாங்க. அதுல திமுக என்கின்ற இயக்கமே இருக்காதான். யார் சொல்றது? இவன் சொல்றான், நாஞ்சி சம்பத். திமுக என்கின்ற இயக்கம் இருக்காது. எதிர்காலத்தில் விஜய் யாருக்கு போட்டி என்றால் அண்ணாமலைக்கும் விஜய்க்கு தான் போட்டி. தெரிந்தா எவன் பிஜேபி அண்ணாமலை அவர் யாரு? அதே பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் தான். வி த லீடர்ஸோ வி ஆர் ஆல் த லீடர்ஸோ ஒரு அமைப்பு. அண்ணாமலைக்கு திமுக இருக்கிற இடமே இருக்கு. அவன் சவுக்கு சங்கர் சொல்றான், அப்படி கால் மேல கால் போட்டுன்னு திமுக இருக்காது சொல்றான் சவுக்கு சங்கர். ஆட்சி போகும்னு சொன்ன போயிடுச்சு, இருடா பாவனை வரோம், 1 வருஷம் டைம் இருக்கிறேன். நாஞ்சி சம்பத் திமுக அழிஞ்சிடும். திமுக இயக்கம் இருக்காது. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரியும்? அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். வர கோபத்துக்கு நம்ம போன் அடிச்சு வச்சிடலாமா, நம்ம கோவம் வருது, டிவி அடிச்சு வச்சிடலாமான்னு கோவம் வருது. அவ்வளோ பேசுவது, அவ்வளோ இலகாரமா. நான் என்ன சொல்றேன், நாஞ்சி சம்பத் ஒன்று சொல்றேன், அவன் சவுக்கு சங்கரோட அவன் செருப்பு. அவன் என்ன சொல்றது, அவன் துட்டு தான் பேசுவான். அவன் ஒரு பேஷண்ட், அவனை பத்தி நான் ஏன் திட்டத்தை விட்டுருவேன்.
இவனை சொல்றேன் நாஞ்சி சம்பத்தை. நான் என்ன சொல்றேன், கொள்கைவாதி தாண்டா இப்படி பேசணும். ஒருத்தனை எதிர்க்கிறேன்னு வச்சுக்கோ, நீ ஒருத்தர் எதிர்க்கிறேன்னு வச்சுக்கோ நாஞ்சி சம்பத்து, நீ வந்து கொள்கைவாதியா இருக்கணும். ஒரு கொள்கைவாதி தான் அப்படி பேசணும். நீ கொள்கைவாதியாடா? நான் குடியாத்த குமரன் கொள்கைவாதிடா. ஒரே கட்சி திமுக, ஒரே சின்ன உதயசூரியன், ஒரே கொடி கருப்பு சொற்கொடி, ஒரே கொள்கை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. எனது தலைவர் டாக்டர் கலைஞர், என் கடவுள் தலைவன் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் நாளைய தமிழக உதயநிதி ஸ்டாலின். இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். குடியாத்த குமரன் ஸ்டாண்ட் இதுதான். இவன் இந்த கட்சிக்கு போனா, அந்த கட்சிக்கு போனா, இந்த கட்சிக்கு போயிட்டு இந்த கட்சிக்கு வந்தான், கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டான், எந்த படு சாது சொல்ல முடியுமா? எவனாவது ஒருத்தன் கட்சிக்கு துரோகம் பண்ணான் நாம் பேசலாம். என் கட்சி யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்களெல்லாம் நாம் பேசலாம். நானே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். என் கட்சி தலைமை அடக்கி வாசி பண்றாங்க. இந்த வழக்குக்கு பயந்தெல்லாம் இல்லை. பார்க்கிற மக்கள் நம்மள தப்பா நினைச்சு கூடாது. அடக்கி வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பேசலாமாடா? நாஞ்சி சம்பத்தை கேட்கறேன். நாரவாய் அரசியல் விபத்து ஐட்டம். நீ பேசலாமா? ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பாடூஸ் பையா. டே ராஜ்ய சம்பத்தை, நீ பேசலாமா? நீ பேசலாமாத்த? மதிமுக திமுக இருந்த உன் தலைவன் கோபாலசாமிக்கு எப்படி கொள்கை இல்லையோ அதே மாதிரிதான்டா நீ கூட. திமுக இருந்து கோபாலசாமியோட மதிமுக போய், மதிமுக இருந்து அதிமுக போய், அதிமுக இருந்து கோயில் பட்டிமன்றம், இலக்கிய பட்டிமன்றம், திமுக வந்துட்டு திமுக இருந்து டிவிக்கு. நல்லா கேட்டுங்க மக்களே, இவன் இங்க வந்தானா திமுகல ஆஹா ஓஹோன்னு பேசியிருக்கிறேன். அவன் நிறைய கூட்டங்கள் கொடுக்குறாங்க. 50,000 1,00,000 கூட்டம். எல்லா மந்திரிகிட்ட லட்ச லட்சமா பணம் வாங்கினான். பையனை எம்டி படிக்க வைக்கணும், அது இதுன்னு எல்லாம் நல்ல வசதியா வாழ்ந்தான். எங்களுக்கெல்லாம் மாசம் 2 கூட்டம் கிடைக்காது. அவனுக்கு 30 நாள் கூட்டம். வசதியா வாழ்ந்தான். இங்க கூட்டம் பேசிதான் இல்ல ஏன்னா இங்க கூட்டம் பேசிருக்கிறான். ஏண்டா இங்க கூட்டம் பேசுற உனக்கு நல்ல காஸ்ட்லியா சக்கோபார் குல்பி ஐஸ் வாங்கி கொடுத்துருவான். இங்க சப்ப வேண்டி தானே. இதை விட்டு அங்க பார்த்தான் டிவிகே கட்சி. இந்த ஐஸை விட அந்த ஐஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அன்ட்டு என்ன பண்ணா, விஜயை பாராட்டி பேச ஆரம்பிச்சான். இந்த தினத்தந்தி தொலைக்காட்சி விவாத மேடைகள், இந்த மாதிரி மீடியாவுடைய விவாத மேடைகள்ல விஜயை பாராட்டி பேசுறான். என்ன சொல்றான்னா, அதாவது அரசியல் கட்சிகளில் அவன் சொல்றான், அவன் பேசுறான் நாஞ்சி சம்பத், அரசியல் இயக்கங்களில் கரைப்பட்டாத கழகத்திற்கு ஒரு சொந்தமான இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அதிலே ஜோசப் விஜயிடத்திலே ஒரு வசீகரமான ஒரு வசீகரமான முகம், ஒரு வசீகரமான ஈர்ப்பு இருக்கிறது சொல்றான். சொல்லுவான் பேசாம நான் ஒரு வசீகரமான ஈர்ப்பு இருக்கிறது. திருப்பரங்குன்றத்துல அவர் எடுத்த ஸ்டாண்ட் கரெக்ட். இங்கேயும் ஆதரிக்கல அங்கேயும் ஆதரிக்கலன்னு சப்பரா ஜோசப் விஜய் சப்பரா. டிவிகே கட்சிக்கார வலிக்குது விட்டுடோன்றான் சப்பரா. அப்ப என்ன ஆகி போச்சு, இப்போ இந்த நாய் வந்து நாங்க இங்க இந்த திமுக மேடையில பேச வாய்ப்பு தரோம். இவன் அங்க போய் ஜோசப் விஜய், இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை தேர்தலுக்கு முன்பு நீ விஜயை பாராட்டி பேசினா எப்படி நாங்க உன்னை கூட்டத்தை கூப்பிடுறது? விஜய் நியூஸ் மேடையில பொதுமக்களால் சேரால் அடிபட்டு மண்டை உடஞ்சி ஹாஸ்பிட்டல படுத்துக்கிற நாரவாயன் நாஞ்சி சம்பத்தை கேட்கிறேன். நீ துரோகி தானடா? நீ துரோகி தானே? நீ என் மேடையில பேசுற, திமுக மேடையில என் கட்சிக்காரு, என் கட்சி மாவட்ட செயலாளர், என் கட்சி நிர்வாகி உனக்கு லட்ச ரூபாய் கூட்டத்தை கொடுத்துனதா அங்க போய் விஜய் பாராட்டி பேசுனேன். தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் கூட்டம் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறமா என்ன பண்ணா, இவன் ஒரு தேதி கொடுத்துருந்தான். இவன் எப்படிப்பட்ட பாடூஸ் பையன் சொல்லிட்டு நல்லா பாத்துங்க. இவன் ஒரு தேதி கொடுத்துருந்தான் நாஞ்சி சம்பத்து. அண்ணன் சேகர் பாபுக்கு ஒரு தேதி கொடுத்துருந்தான். இன்றைய எதிர்கட்சி தலைவர், நாளை ஆளுங்கட்சி தலைவர், எங்கள் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் பிறந்த நாளுக்கு ஒரு தேதி கொடுத்துருந்தோம். இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த கூட்ட தேதி கொடுத்தா சேகர் பாபு கிட்ட போன் பண்ணி நான் தான் கூப்பிட்டாம டிவியில பேசினேன். நான் கூட்டத்துக்கு வரேன், நான் திமுக மேடையில பேசுறேன்னு சேகர் பாபுன்னா வான்ட்டார். ஏதோ நாய் அங்க போய் கொத்திச்சு ஏறி ஏதோ நான் எலும்பு விட்டு போட்டிருப்பான், அங்க போயிடுச்சு நாய் வான்ட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்து நான் உதயநிதி ஸ்டாலின் கூட்டத்துக்கு வரதுக்கு 10 நாள் இருக்கும் போதே ஆதவர்ஜனா போய் பார்த்துட்டோம். ஆமா, பார்த்து ஐட்டத்தை புக் பண்ணிட்டாங்க. அவங்க புக் பண்ணிட்டாங்க, பர்மனண்டா புக் பண்ணிட்டாங்க. பர்மனன்ட் எங்கேயும் போகக்கூடாது, பர்மனண்டா எங்கிட்ட ஆகணும். ரைட்டு, ஏதோ கேடுதான் 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாரு ஆதவர்ஜனா. 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாரு. இந்த புறா நான் என்கிட்ட கரெக்டா 8ஆம் பனையூருக்கு வந்து கூட்டுக்குள்ள கூட்டு போய் விஜய் கிட்ட கட்சியில சேர்த்துட்டான். பணத்தை வாங்கி புக் ஆயிடுச்சு, ரூம் போட்டான், ஐட்டம் போய் ஆகணும்.
இதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான், புக் பண்ணவன் இந்த 10 நாளாவது கொஞ்சம் பத்தினியாயிரம், இதுக்கு முன்னாள் நீ உபச்சாரி, இந்த 10 நாளாவது கொஞ்சம் சுத்தமாயிரு, கலிஜாயிடாதுன்னு சொல்லிட்டான். ஐட்டம் தான், இந்த 10 நாள கொஞ்சம் சுத்தமாயிருனா நாங்க உன்னை பயன்படுத்த போறோம்ட்டாங்க. இவன் என்ன பண்றான், இங்க டேட் குத்துறான் இல்ல, அந்த கூட்டத்துக்கு போறான். இவன் போகும்போதே அந்த கட்சி போறான்னு தெரிய துட்டு வாங்கிட்டான். அந்த கூட்டத்துக்கு போயிட்டு அங்க அண்ணன் உதயாவா பாராட்டி பேசுறான் பாரு. எப்போ டேய், உங்க மாதிரி ஆட்களுக்கு தான்டா அரசியல்ல வாழ்க்கை இருக்குது, என்ன மாதிரி உண்மை தொண்டனுக்கு இல்லடா. உண்மையிலே சொல்றேன், என்ன மாதிரி உண்மை தொண்டனுக்கு இல்லடா. இங்க போனா அங்க கோவம், அங்க போனா இங்க கோவம், நான் மாட்டின்னு முழிக்கிறத, நான் மாட்டின்னு முழிக்கிறேன் பாரு. உண்மையிலேடா என்ன மாதிரி தொண்டர்கள் அரசியல வாழ்க்கை இல்லடா. ஒரே கட்சி, பெங்களூர்ல படிச்சேன், 16 வயசுல வந்தேன், வாய்ப்பு போச்சு 49-50 வயசு, ஒரே கட்சியில பேசினுக்கிறேன், இருக்கு வீடு கூட கிடையாது எங்களுக்கெல்லாம். ஆனா நீ பார்த்தா அந்த நாகர்கோயில்ல எவ்வளவு பெரிய வீடு கட்டிக்கிறோம், அந்த மேடையில பேசுறான் அண்ணன். இவன் அந்த கட்சிக்கு போறான் இல்ல, அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பாராட்டி பேசினான் பாரு. எப்போ ஐயோ, அவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பாராட்டி பேசுனது இது வரைக்கும் யாரும் அப்படி பேசலடா. எப்பா நான் பேசுன பிரிஸ்கா பேசுவேன். தலைவர் கலைஞர் அரசியல்ல ஆரோக்கியமா இருக்கு. தந்தி தொலைக்காட்சி விவாத மேடையில பேசுற, இந்த விவாத மேடை நடத்துறவர் யாருன்னு கேட்டா ரங்கராஜ் பாண்டே. கலைஞர் ஒரு விவாத மேடையும் பார்ப்பார், கலைஞர் பார்த்துட்டு இருக்கார், அதுல நான் பேசுறேன், சண்டை நடக்குது, அதுல நான் பேசுறேன். வரிப்புடி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முருக்கியர் இளைஞர்களின் போர்மகிட்ட தலைவன் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிவள நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கலைஞர் இளைய கலைஞர் வாலிப அண்ணா எங்கள் இளைய பெரியார் அண்ணா அஞ்சுகையின் பேரப்பிள்ளை அம்மையார் தயாளு வீரப்பிள்ளை, எங்கள் நாளைய தமிழகம் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் எதிர்கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேசுற, உணர்வுபூர்வமா பேசுற, மேடெல்லாம் பேசுறோம், மேடையெல்லாம் பேசுறோம், உணர்வுபூர்வமா பேசுறோம். ஆனா இவன் கடைசி மேடை வந்தான் பாரு, நாஜி சபத்து, இவன் பேசுறான் பாரு, தளபதி அண்ணன் உதயநிதியை பேசுறான் பாரு. இவன் பேச மாதிரி யாரும் பேசிட மாட்டான், அதுல பேசுறான் அண்ணன் உதயநிதி. கமிட் ஆயிட்டான், போக போறான், அங்க பேசுறான். என் அரசியல் வாழ்வில் தம்பி உதயநிதி போல் ஒரு தலைவனை நான் பார்த்ததில்லை. சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னவுடன் உதயநிதி முகத்தில் பெரியாரை பார்த்தேன். மேடைகளில் அடுக்குமொழியில் பேசும் பொழுது அறிஞர் அண்ணாவை பார்த்தேன். உதயநிதியின் போர் குணம், புயல் குணம், அரசியலை பார்க்கும் பொழுது கலைஞரை பார்த்தேன். என் அண்ணன் தளபதி ஸ்டாலினை மிஞ்சுகிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே வழிநடத்த நமக்கு கிடைத்திருக்கிற திராவிட இயக்கத்தின் ஒரு பொக்கிஷம். 1000 பட்டத்து யானைக்கு சமம் உதயநிதி ஸ்டாலின். இவன்தான் இந்த நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரிக்கப் போகிறான், முகடம் சுட்ட போகிறான். இனி வாழுகிற காலமெல்லாம் உதயநிதி வாழ்க என்று சொல்லி மட்டும்தான் பேசுவேன். இவன்தான் ஒரு தலைவன், தேச தலைவன் உதயநிதி, தேச தலைவன். அப்பே சொன்னேன், இருக்கணும் போயிடுவாங்க, அப்படி பேசணும். எல்லாம் பேசிட்டு விட்டு வாங்கிட்டான். ஆனா விஜய பேசினான் பாரு அந்த கூட்டத்துல, டேய் உன்னை என்ன பொறுப்பு, நீ அந்த கட்சியில என்ன பொறுப்பு? எலெக்ஷன் கேம்பெயின் செக்ரட்டரி. இவன் அந்த கட்சியில இவனு எலெக்ஷன் நாயை கூட மதிக்கல, கார் கட்டான், காரும் கொடுக்கல. இவனே அங்க போய் பேசிட்டு பிச்சை எடுத்துன்னு வந்தோம். இப்பயும் பெருசா அந்த கட்சியோட உனக்கு மரியாதை இல்ல, ஒரு குலைக்கிற நாய் தானே. பார்க்கிங் டாக் நெவர் பைட், பார்க்கிங் டாக் நெவர் ஹண்ட். குலைக்கிற நாய் வேட்டையாடாது, குலைக்கிற நாய் கடிக்காது. நாய் தான், நாய் தானே. அந்த விஜய் அப்படி அவ்வளவு கேவலமா பேசணும். விஜய் அப்படி இல்ல, அவ்வளவு கேவலமா பேசணும். விஜய் பேசிட்டு அங்க போயிட்டு, இப்ப அங்க போயிட்டு டிவிகே கட்சியில போயிட்டு இப்போ அவ்வளவு கேவலமா நீ பேசுறிய, என்ன சொல்றது? திமுகவை அவ்வளவு கேவலமா பேசுற, தளபதியை மரியாதை இல்லாத பேசுற. உதயநிதி ஸ்டாலின் நல்ல சாவசாவ மாட்டேன். கார்ல இருந்து இறங்கி உச்சா போகும்போது சொருநாயை பல்லாலே கடிக்கும், அப்ப செத்துருவ நீ. ஆமா, நீ கார்ல இறங்கி உச்சா போற பாரு, கார்ல இறங்கி அப்ப சொருநாயை உன் பல்லாலே கட்சி வெறி புச்சி சாவ. அண்ணன் உதயநிதி போய் பேசுறேன். அண்ணன் உதயநிதி பேசலாமா? அண்ணன் உதயநிதி பேசுறது என்ன அலங்காரம். திமுகக்கு எதிர்காலம் இல்ல,
உதயநிதி ஒரு ஆளே இல்ல. அம்மாள் அப்புறம் ஏன்டா துட்டு வாங்கின? கூட்டம் வந்து இங்க குறைச்சியே. அவ்வளவு கேவலமா எங்களுக்கு எல்லாம் கோபம் வரும். எவன் பேசினாலும் ஏத்துக்கலாம், இவன் பேசுறது எப்படி ஏத்துக்க முடியும்? வேடந்தாங்கல் பரவ மாதிரி சீசனுக்கு போறவன், போகாத கட்சி இல்ல, இவன் பேசுறான். இன்னும் கொஞ்ச நாள் போட்ட விஜய பேசுவோம். இப்போ தம்பி தனுஷ் கட்சி ஆரம்பிக்க, அந்த தம்பி தனுஷ் கட்சி ஆரம்பிக்க போறாரு. எழுதி வச்சுங்க, இவன் தனுஷ் கட்சிக்கு போவான். இவன் தலைவன் கோபால்சாமி இல்ல, இவன் தலைவன் கோபால்சாமி அந்த ஆளே போவான். இப்ப என்ன சொன்னான் இந்த ஆளு? எதிரிகளின் கணைகள், தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எதிர்களிருந்து வருகிற கணைகளை பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசமாக மதிமுக இருக்கும். பேச வைக்கோ. இப்ப பேசுவோம். தம்பி தனுஷ் இயக்கத்தில் இணைந்திருக்கிறோம். தம்பி தனுஷை நோக்கி திமுகவோ அதிமுகவோ தாவேகாவிடமிருந்து வருகிற ஏவுகணைகளை பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசமாக மதிமுக இருக்கும். தம்பி தனுஷுக்கு இந்த வைகோ போர்படை தளபதியாக பாதுகாப்பு கவசமாக இருப்பான். வயிற்றுக்கு சோறு துண்டதில்ல, பேசினாலும் பேசுவான். அதே மாதிரிதான் இவன் நாஞ்சில் சம்பத் போவானுங்க. இவன் திமுக பேசுறான்னா எப்படி தொண்டை பார்த்தா சும்மா இருப்பான் சொல்லுங்க? எப்படியா சொல்லி கேட்கலாம். என்னோ பேசுறான் அந்த மேடையில. நம்ம ஆளுங்கட்சி நம்மள கேட்கறது யாராகிறானே? பொதுமக்கள் பூரா மேடையில் எங்க பார்த்தாலும் அவ்வளோ. இவன் யூடியூப்ல பேசுறதுக்கே 5000 ரூபாய் தரணும். இப்ப இந்த மேடைக்கு போது எப்படி ஆதவஜனா ஒரு 1,00,000 ரூபாய் குத்துருப்பாரு. இஷ்டத்துக்கு திமுகவும் அவ்வளோ கேவலமா. நான் என்ன சொல்றேன், அந்த நாஞ்சில் சம்பத் பேசுற மேடையில திமுக சார்பா போறீங்க இல்ல, நம்ம கட்சி சார்பா அவனை தவிட மேல பள்ளீர் அடிக்க தேவையில்ல. அவனை தவிட மேல பள்ளீர்னு அடிக்கணுமா வேணாவா? பொதுமக்கள் சேரா நினைச்சு மண்டையில் உடைச்சாங்க. அந்த வேலையை யார் பார்த்துக்கணும் தெரியுமா? அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும், அந்த விவாத மேடையில கலந்துன திமுக சார்பா அருமை நண்பர் கொள்கை பொறுப்பு இணைச் செயலாளர் ராஜீவ்காந்தி அவன் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிருந்தாலும் நான் பாராட்டியிருப்பேன். நம்ம தலைவனை பேசுறான், அவன் இவன் பேசுறான், கொச்சைப்படுத்துறான். அன்னைக்கு வரலாற்று தலைவன் அண்ணன் உதயநிதி இந்த இந்திய அரசை வழிநடத்த வரான்னா இன்னைக்கு எவ்வளவு கேவலமா பேசுறான், எப்படியா பசுன்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அந்த வார்த்தை நம்ம இல்ல, அவனை சொல்லணும். அரசியல் சொல்றான், அவன் தாய் நம்பியா கொச்சைப்படுத்தணும். கோபம் வரணும் சார் ஒரு தலைவனை திட்டின. எனக்கு ஒரு கோபம் வரும். எதுக்கும் உதவாத உணவு ஆட்சிக்கு வந்துட்டான். இவிஎம் மிஷின் மூலியமா ஆட்சிக்கு வந்துட்டான். அவனுக்கு பேசுற பேச்சு சட்டமன்றம். நான் உண்மையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ் இனத்தின் தலைவன், தேச தலைவர், என் தலைவன் திராவிட இனத்தின் தலைவன், என் தலைவன் தளபதி ஸ்டாலின் அவரு வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாருன்னும் போது வயிறெல்லாம் பெசியும் எனக்கு ஒரு மனசு படுத்தான். தொண்டங்க எனக்கு எதுவும் எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது. அப்புறமா எங்க நான் சேர்மன் ஆகுறது, எம்எல்ஏ ஆகுறது, எம்பி ஆகுறது, மந்திரி ஆகுது. ஒரு ஊராட்சியில வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது. எனக்கு தெரியும், என் பொசிஷன் எனக்கு தெரியும். வாய்ப்பு கொடுத்து மேடைகள் பேசுவோம், வேற எதுவும் முடியாது. தொண்டை பெசையுது. ஐயோ தலைவர் தோத்துட்டாரு, தொண்டை இந்த வயிறெல்லாம் பெசையுது. அப்புறமா இந்த சட்டமன்றத்தை பார்த்தங்க, இந்த கண்டனம் அந்த நாஞ்சில் சம்பத் மாதிரி பேசுறாங்க. சட்டமன்றத்தை அந்த எம்எல்ஏங்கோ அந்த மந்திரிங்கோ இன்க்ளூடிங் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய், இந்த புஷி ஆனந்த், இவங்களெல்லாம் இந்த ரவுடித்தனமா பேசுற அந்த ஆதவதி நான் பார்த்தேன். இந்த சட்டமன்றத்துக்கடா உலகத் தலைவன், உலக தமிழினத்தின் தலைவன், மிஸ்ஸாவை மிரள வைத்த தலைவன், என் தலைவன் தளபதி, வாழும் ஷேக்வாரா, வாழும் நெப்போலியன், வாழும் அலெக்சாண்டர், தூக்கு மேடை பஞ்சிபத்தை என்று சொன்ன வீரபாண்டி கட்டபொம்மன், எங்கள் வீரபாண்டி கட்டபொம்மன், அந்த தலைவன் தளபதி போய் இந்த கலி சட்டமன்றம் சி போடா. ஈவி மிஷின் அவர் தோக்கடிச்சு கரெக்டு தான், அடுத்த முறை பார்த்தது. ஆனா உதயாவே போகக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். உதயநிதி உள்ள இருக்க இவ்வளவு போராடி அரசியல் பண்றா. இந்த மாதிரி கலீதி பசங்க அவங்க கூட சேர்ந்துக்குது. இந்த நாஞ்சில் சம்பத்து பார்த்தா நீ என்ன வேணாலும் பேசுவ, தலைவரை பேசுவ, உதயவா பேசுவ, எதிர்காலமே இல்லையா திமுக. அப்ப சப்பனையே நல்லாச்சா, தித்திப்பாச்சா? ஓ இங்க விட தித்திப்பாங்க. டேய் இது ஒரிஜினல் ஐஸ், அது டூப்ளிகேட் ஐஸ். அது டூப்ளிகேட் ஐஸ்ரா. ஐஸ் நீ சப்பினேன்ட்டு கடைசியா குச்சிக்கிட்டு வரும்போது கப்புன்னு உயிர் போயிடும். பாலிடால் இதுல அதெல்லாம் நற்பணி பண்றது, பாலிடால் இதுல காப்பாற்ற மாட்டானுங்க. உயிர் குடிக்கும் போது
அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உயிரை காப்பாத்தி தினம் டாக்டர்கிட்ட பேசணும். அதிமுக கூட இவங்க மண்டையில மூளை வெண்டிச்சு. ஜெயலலிதா காப்பாத்தினாங்க, இங்க திமுக தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் காப்பாத்தினாங்க, அங்க ஜெயலலிதா காப்பாத்தினாங்க. 2 பேரும் துரோகம் பண்ண அங்க போய் என்னடா இவனை நம்புறீங்களே, இவனை எப்படா நம்புறீங்க நீங்க? அது சரி, உங்களுதே ஒரு கம்பெனி ரசிகர் பண்றதுதான். அங்க யாரு ஒரிஜினல் இருக்காங்க? அங்க யாரா விஜய்க்கு ஒரிஜினல்னா ஒரே ஆள் தான். இட்டுன்னு போகணும். ஓணுமா ஏஞ்சிக்கிட்டா கீரானா 85 இன்னும் சொல்றேன், நீங்க அடுத்த ஆட்சிக்கு வரவே முடியாது, நீங்க கனவு காணக்கூடாது. நான் இன்னமும் சொல்றேன், நாங்க கீரோம், நாங்க தான் இருப்போம் அன்ற பாரு புஷி ஆனந்தன். அந்த ஆள் தான் ஒரிஜினல், எல்லாமே எங்க டூப்ளிகேட். அதனால நாஞ்சி சம்பத்து சொல்றேன், வாய் அடக்கி பேசு. அரண்மனை நாயே அடக்கடா வாயே தலைவர் கலைஞரின் கதாவசனம். நீயே பல மேடையில் அதை சொல்லுகிற, உன் அரண்மனை நாயன்னு சொல்ல முடியாது. விபச்சார கூட்டத்து அரசியல் விபச்சார கூட்டத்தில் இருக்கிற சொறி பிடித்த வெறி பிடித்த நாயே அடக்கடா உன் வாய. இல்லனா இன்னைக்கு சேர மண்டையை பொழந்துச்சு, அப்புறம் உடம்பையே போல. நாங்க இல்லப்பா, பொதுமக்கள் மட்டும் மரியாதை இல்லாம பேசினா இப்படிதான். எனக்கெல்லாம் நாஞ்சி சம்பத் பேசும்போது அவ்வளவு கோபம் வரும். அவன் கட்சியா குடியாத கூட்டத்தில் பேசணும். அப்ப நான் அந்த சஸ்பென்ஷன்ல இருந்தேன். நான் மேடைக்கு போல கீழே தான் உட்காந்து இருந்தேன். அப்பவே அவன் சொன்னான், அடுத்த நம்ம ஆட்சிக்கு வரது கஷ்டம். என்கிட்ட சொன்னாங்க கார்ல போகும்போது, அடுத்த நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம், ஆட்சிக்கு வரது கஷ்டம், அதிமுக வரும் என்கிட்ட. என்னன்னா மேடைக்கு போயிட்டு இந்த மாதிரி சொல்றேன்னா, ஆமாப்பா அண்ணா, இந்த பாடுஸ் போய் கூப்பிட்டுறாங்க கூட்டத்துக்கு, என்னை வெளியே தட்டு இவனுங்க எல்லாம் மேடை விடுறாங்கன்னு நினைச்சேன் நான். இப்ப என்ன தெரியுமா, இனி கூட்டங்கள் நடக்கணும். திமுக என்னை போன்ற உண்மையான பேச்சாளர்கள் மேடையில பேசும். எங்களுக்கு துட்டு கொடுப்பாங்க, கவர் கொடுப்பாங்கன்றதா நான் சொல்ல வரல. என்ன மாதிரி உண்மையான கட்சிக்காரர் தான் உணர்வோடு பேசும். நடிப்பு நாடகம் இருக்காது, உணர்வோடு பேசுவோம். எந்த கட்சி பேச்சாளரையும் ஒதுக்காதீங்க. அவன் தான் இந்த கட்சியினுடைய உயிர் நாடி, தான் கட்சியினுடைய நாடி குடி. தளபதிக்காக 30 வருஷம் பேசினா இருக்கலாம் தமிழ்நாடு. பயன்படுத்து. நாஞ்சி சம்பத் நம்மள தேவடியா பசங்கன்னு கேட்கறாங்க, கோவம் வரக்கூடாது நமக்கு. அவன் அடிச்சிருந்து கரெக்டா அடிக்கணும்னு சொல்ல வரல. திமுக இருந்து அப்படி சொல்லப்படாது, அப்படி சொல்லக்கூடாது. தனிப்பட்ட குடியாத்த குமரனா சொல்றேன். நான் அந்த இடத்துல இருந்தா இந்த சேரை நான் தூக்கி அந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன்னா, நான் நாஞ்சி சம்பத் ஏதாவது ஒரு மேடையில மாட்டுவானான்னு பார்த்தேன். அந்த வாய்ப்பு கிடைக்கல. திரும்பி கிடைக்குமா என்னன்னு தெரியல. அப்படி கிடைச்சிச்சுன்னா அப்ப வச்சுக்கிறேன். இப்ப நான் நாஞ்சி சம்பத்து சொல்றேன், இப்ப மண்டை 2 பொழுந்துச்சு. காசுக்காக என்ன சொல்றது, காசுக்காக ஐட்டம் மாதிரி போறியடா. இப்ப மண்டை 2 பொழுந்துச்சு இல்ல. இப்ப நீ 2,000 ரூபாய் கட்டி 2,500 ரூபாய் கட்டி வச்சுட்டா அப்படியே மூடிடுமா? அண்டாக்கா கசம் அபு காவுசும் மூடி விடு சீசன் மூடிடுமா? தையல் கோணி போய் தைக்கிற மாதிரி இன்னேத்து ஒண்ணு தையல் போட்டிருப்பாங்க. எத்தனை தையல் எனக்கு தெரியல. மண்டை காலி மண்டை பிளே கிரவுண்ட்ல தையல் போட்டிருப்பாங்க. இப்ப படுத்து கிடக்குற இல்ல, பார்த்து பேசுடா மவன. திமுக இது இன்னைக்கு தளபதி முதலமைச்சர் இல்ல, திமுக ஆட்சி இல்லன்னு மக்கள் வெக்ஸ் ஆயிடும். சினிமா மாதிரி ஓடிடுச்சு. என்னடா இந்த தலைவர் முதலமைச்சர் இல்லையா, தமிழ்நாடே மாறிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொதுமக்களும் இன்னைக்கு தளபதியுடைய ஆதரவாளர். அடிபட்டு சாவ நாஞ்சி சம்பத்து சொல்றேன். இருந்தாலும் நானும் கூட பயணிச்சிருக்கேன், மேடையில பேசிருக்கேன். அதனால தையல் போட்டாங்களா, மண்டியில தையல் போட்டாங்களா? எத்தனை தையல்? 13 14 சொன்னாங்க. ரைட்டு. இனிமே நீ ஒரு மேடைக்கு வருவியா? ரைட், எனக்காகவது மேடைக்கு வா. இந்த நைட்ல சரகடிக்க பாரு வேணாம். ஏன்னா அது சரகடிச்சு நாஞ்சி சம்பத் சரகடிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த டேப்லெட் சாப்பிடும் போது இன்ஜெக்ஷனுக்கு குளுக்கோஸ் ரியாக்ஷன் ஆயிடும். நல்லா கமலாப்பழம் சாப்பிடு, நல்லா ஆரஞ்சு பழம் சாப்பிடு, நல்லா ஆப்பிள் சாப்பிடு, திராட்சை சாப்பிடு, அன்னாச்சி பழம் சாப்பிடு, கொய்யா பழம் சாப்பிடு, புண்ணு ஆறிடும். நல்லா ஹார்லிக்ஸ் சாப்பிடு, போர்மிட்டா சாப்பிடு, பூஸ்ட் சாப்பிடு, நல்ல தெம்ப கேவுரு மாவு ரொட்டி சாப்பிடு, களி சாப்பிடு. உடம்பு தேர்த்துக்கோ, வாய் அடக்கிக்கோ, இல்லைன்னா அடிபட்டே சாவ.
பொதுமக்கள் கிட்ட. எனவே நாஞ்சில் சம்பத் திமுக நான் என்னடா நினைச்சிட்ட, எப்படியா பசங்க சொல்றியா பிஹைண்ட் குட்ஸனுடைய அந்த விவாத மேடையில ஜாகிரதையா நடந்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ. அங்க கூட யூடியூப்ல பேச போற 5000 10,000 தராங்கன்னு சொல்லிட்டு அங்க கூட யூடியூப்ல பேச போறடா, உடம்பு பார்த்துக்கோ. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஸ்கின் ஒன்னா சேராது. ஏன்னா நீ பீர் குடிச்சு 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 மண்டியில உனக்கு கொழுப்பு இருக்கு, 10 காட்டெருமை கொழுப்பு உனக்கு மண்டியில இருக்குது, ஒக்கால ஓலி. அந்த இடத்துல உனக்கு தையல் போட்டுறாங்க, அவ்வளவு சீக்கிரம் ஒட்டாது, அது அவ்வளவு சீக்கிரம் ஒட்டாது. நாங்க காப்பாத்தோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்க காப்பாத்த பார்க்கலாம். அதனால நல்லா ஒட்டி நல்லா கூடிட்டோம். கூடின பிறகு மேடைக்கு வா, 5-6 சேர் ரெடி பண்ணி வைக்கிறேன், பேசுவோம். நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.